வணக்கம். நான் டாக்டர் மோகனவேல், முதியோர் நல மருத்துவர், பிஎஸ்ஜி மருத்துவமனையில் முதியோர் நல பிரிவில் ஒர்க் பண்ணுறேன். என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட், ஒரு 25 வயது மிக்க நபர். அவருக்கு சுகர் ப்ரெஷருக்காக ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போது 6 மாத காலமாக நடந்தால் மூச்சு வாங்குது, கால் வீக்கம், கால் வலி இருக்குது, உடம்பு சோர்வாக இருக்குது அப்படின்ட்டு வந்திருந்தார். அவருக்கு ரத்த சோகை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அட்மிட் பண்ணி ரத்தம் போடலான்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அட்மிட் ஆன சமயத்தில் அவருக்கு ஒரு மாரடைப்பு ஏற்பட்டது. மாரடைப்பு ஏற்பட்டதுனால அவர் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ண நேரிட்டது. ஐசியூவிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தபோது அவருக்கு பல்வேறு உறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சி அதுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு வாரத்துக்கு அவருக்கு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஒரு வாரத்தில் அவர் டிஸ்சார்ஜும் பண்ணிட்டோம். ஐயா வணக்கம். நாங்கள் ஏலூர்லேருந்து வர்றோம். கிணத்துக்கடை பக்கம் ஏலூர். இவர் என் வீட்டுக்காரரு. அவரை எங்கள் உடம்புக்கு முடியாமல் கூட்டிகிட்டு வந்தோம். சாப்பிடாம நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் முதியோர் நல டாக்டர் மோகன்வேல் டாக்டர் பார்த்தோம். அவர் பார்த்ததுக்கப்புறம் இப்போ உடம்புல ரத்தம் இல்லைன்னு அவர் தான் கண்டுபிடிச்சி சொன்னார். அதுக்கு பிறகு ரத்தம் விட்டது கடைசியில் இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கிறாரு. மாத்திரை கொடுத்தாரு, சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட சொன்னார். அப்புறம் இப்போ நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்கிறாரு. அதே போல் 65 வயது மிக்க நபர் சேரன் மாநகர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருந்தது, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு ஒரு வார காலமாக சளி, இருமல், மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு வந்திருந்தார். படுத்தாலே மூச்சு அடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். அது இல்லாமல் நுரையீரல் பிரச்சனைக்கு சளி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டார். என்ற பேர் சுப்பிரமணியங்க. நான் பேலமேடு தண்ணி பதலேருந்து வரேன். எனக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சளி இருமல் ஜாஸ்தி ஆகிட்டு மூச்சு விட முடியாமல் தொந்தரவாயிடுச்சுங்க. நான் அங்கே சேர்மனார் பக்கம்னு சொல்லி அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவங்க 2 நாள் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இன்ஜெக்ஷன் மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க. 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே என்னால் தூக்கமே வரல, தூக்க முடியல. மாத்திரையெல்லாம் கொடுத்தாலும் சாப்பிட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் பழையபடி அதே மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் உடனே இங்கே வரலான்னு நான் வந்துட்டேன். வந்தோடனே டாக்டர் பார்த்து காலையில் செக் பண்ணோம். ஒரு தரவா செக் பண்ணி பார்த்துட்டு நுரையீரலில் சளி ஜாஸ்தி இருக்குது, புகை ஜாஸ்தி இருக்குது, நீங்கள் அட்மிட் ஆகி அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி தான் கரெக்டாக சொல்லணும்னு சொன்னார். ஒரு அட்மிட் ஆகி ஒரு 4 நாள் 5 நாள் இருந்தாங்க. ஒரு 2 நாள்லேயே நல்லா கிளியர் ஆயிடுச்சு. எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்து எல்லாம் டெஸ்ட் சொன்னாங்க. எக்கோ டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அவர் 5 நாள் முடிஞ்ச ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சார். ஒரு வாரம் மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சார். இப்போ வீட்டில் போய் இந்த கூலிங் சாப்பிடணும், பழம் இதெல்லாம் குடிக்க வேண்டாம், இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக குடிங்க, சளி இருக்கிறதுனால சுடுதண்ணி குடிக்க சொன்னார். அதுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க. அதையும் நான் வாங்கி சாப்பிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தேன். மருந்து செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு, கொஞ்சம் லைட்டாக சளி இருக்கு, அதுக்கு நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு வாரம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்காம ஒரு டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. 84 வயது மிக்க ஒரு ஃபீமேல் பேஷண்ட் ஹோம் விசிட்டில் பார்த்தோங்க. அவங்களுக்கு சுகர், ப்ரெஷர் மற்றும் கழுத்து எலும்பு தேய்மானத்தினால நரம்பு வீக்னஸ் ஏற்பட்டு படுக்கையாக இருக்க பேஷண்ட் பார்த்தோம். அவர் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்றத கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க. என் பேர் ராம் பிரகாஷ். நான் எங்கள் அம்மா பாகியலட்சுமி, 82 வயசு ஆகுது. அவங்களுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி சின்னதாக ஸ்பைனில் ஒரு ஃப்ராக்சர் இருக்கிறத அட்மிட் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு பிசியோதெரபி பண்ணி வீட்டில் டெவலப் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் திடீர்னு அவங்க சாப்பிட்றதுலாம் குறைஞ்சி போச்சு. அவங்களோட நினைவு கொஞ்சம் கம்மியாக போச்சு. அவங்க ரொம்ப ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருந்தாங்க. எனர்ஜி லெவலில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சாப்பிட்றதெல்லாம் கூப்பிட்டா என்னென்ன கேட்க மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட நிதானமாக கூட்டிருந்தோம். 4 நாளைக்கு அப்புறம் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் இருக்கிற டாக்டர்லாம் கேட்டால் அவங்க நீங்கள் ரொம்ப நீங்கள் பெரிய டாக்டர் தான் போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் சொன்னார், நீங்கள் ஜெரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் ஜெரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் தெரிய அங்கே டாக்டர் மோகனவேல் இருக்கிறதா தெரிஞ்சது. அவரை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் அவரை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். அவர் முதல்ல நாங்கள் அம்மா கூட்டிகிட்டு வர முடியாது, நீங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னோம். அவருக்கு உடனே கிளம்பி வந்துட்டாரு. டீமோட வந்தார். அம்மாவுடைய ஃபுல்லாக டெஸ்ட் எல்லாம் பார்த்தாரு. அப்புறம் சில டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு. அதை கண்டுபிடிச்சு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறது கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தகுந்த மருந்து எல்லாம் சாப்பிட சொல்லியிருந்தாரு. அம்மா மருந்து சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க நிறைய மருந்து துப்பிடுவாங்க, ஆகாரமே இல்லாம இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 3 டம்ளர் தண்ணி தான் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனா டாக்டர் கவலைப்பட வேணாம் சொல்லிட்டு எங்களை ஆசுவாசப்படுத்தி ஐவி மூலமா எல்லாம் மருந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அவங்க நல்ல சக்தி திருப்பி 3 நாளே சரியாயிட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட தொடங்கிட்டாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நாங்கள் ஓரளவுக்கு சரியாது. ஆனால் டாக்டர் வந்து கண்டினியூஸாக எங்கள் கூட இன்டராக்ட் பண்ணிட்டே இருப்பார். எப்படி இருக்காங்க, டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ரிப்போர்ட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஒரு வாரம் 10 நாள் சரியாயிட்டாங்க. ஆனால் திருப்பியும் எங்களுக்கு வேற பிரச்சனை வந்தது. உடனே திருப்பியும் டாக்டர்கிட்ட கேட்டோம். அவர் உடனே திரும்பியும் வந்து வீட்டுக்கே வந்து எங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் என்ன பண்றாரு, என்ன மருந்து கொடுக்குறோம், என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா ட்ரீட் பண்றாரு. டாக்டர் ரொம்ப இளமையா இருந்தாலும் இனிமையானவரா இருக்காரு. நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே நேரத்துல இது வந்து வயசானவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க சின்ன குழந்தைங்க மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு தனி ட்ரீட்மெண்ட் இருக்கு. பீடியாட்ரிஷியன் தனியா இருக்கிறாங்க. அதே மாதிரி வயசானவங்களுக்கு ஜெரியாட்ரிக்ஸ் இப்ப புதுசா டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு. நம்ம 70 வயசு 75 வயசு மேல ஆனவங்களுக்கு சில உடல்கள் சில பிரச்சனைகள் இருக்கலாம். டயபெட்டிக்கா இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன், ஆர்த்தோ, நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா போறதுக்கு பதிலாக ஜெரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் அவங்க ஹோலிஸ்டிக்கா மொத்தமா என்னன்னு பார்த்து அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு ஒரு நண்பர்களுமா தெரிய வந்து தான் நாங்க இந்த மாதிரி போனோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கிறோம். டாக்டர் கிட்ட நாங்க சேஃபா இருக்கிறோம் தெரிய வந்துச்சு. அதனால டாக்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு, சப்போர்ட்டிவா இருக்காரு. அம்மா நல்லபடியா இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க.